வரலாற்ற புரட்டி பார்த்தா சில கதைகள் இருக்கு. அது காலத்தையே தாண்டி நம்ம மனசுல நிக்கும். அப்படியான ஒரு கதை தான் இது. நம்பிக்கை, அசைக்க முடியாத தைரியம், அப்புறம் ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்துன ஒரு இளம் பெண்ணோட கதை. இந்த ஒரு வரி இந்த ஒரு வரி போதும் ஜோனோட முழு வாழ்க்கை பயணத்தையும் நாம புரிஞ்சுக்க. அவளோட அந்த அசாத்தியமான தைரியத்துக்கு காரணம் அவள் இல்ல, அவ மேல வைக்கப்பட்டிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான். சரி, அவளோட கதை எங்க தொடங்குது? போர் மேகங்கள் சூழ்ந்த ஒரு சின்ன கிராமத்துல. அங்கே ஒரு சாதாரண விவசாயியோட மகளா அவ எப்படி வளர்ந்தான்னு நாம பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கல் வீடு, அதுக்கு மேல வைக்கோல் கூரை. ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கை. ஆனா அந்த எளிமைக்குள்ள ரெண்டு அபூர்வமான குணங்கள் ஒளிஞ்சிருந்தது. ஒன்னு அளவே இல்லாத கருணை, இன்னொன்னு எதை கண்டும் அசராத தைரியம். ஒரு பக்கம் பார்த்தா ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண கிராமத்து சிறுமி, இன்னொரு பக்கம் ஒரு நாட்டையே காப்பாத்த வந்த மீட்பர். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை உங்களால கற்பனை செஞ்ச பார்க்க முடியுதா? நம்பவே முடியல இல்லையா? அவளுக்கு வெறும் 13 வயசு. அப்போதான் எல்லாமே மாறுச்சு. ஏதோ ஒரு குரல் அவ காதால கேட்கல, அவளோட ஆன்மாவால கேட்டா. புனிதர்களோட குரல்கள் அவளுக்கு ஒரு தெய்வீக பணியை கொடுத்தது. பிரான்ஸ் அதோட எதிரிகள் கிட்ட இருந்து காப்பாத்தணும். அந்த தெய்வீக அழைப்பு கேட்டதுதான் தாமதம். அவ தன் கிராமத்தோட எல்லைய தாண்டி நேரா பிரான்ஸோட ராஜசபைக்கு போறா. அந்த பயணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஜோனோட வாழ்க்கை ஒரு மின்னல் மாதிரிங்க. பாருங்க, 13 வயசுல தொடங்கின அவளோட பயணம் 19 வயசுல முடிஞ்சிடுச்சு. ஆனா அந்த 6 வருஷத்துல ஒரு தேசத்தோட சரித்திரத்தையே அவன் மாத்தி எழுதிட்டா. ராஜசபைக்கு போனதும் எல்லாரும் அவளை நம்பிட்டாங்களா? இல்லவே இல்ல. அவளை சோதிக்க முடிவு செஞ்சாங்க. பட்டத்து இளவரசர் ஒரு சாதாரண ஆள் மாதிரி கூட்டத்தோட கூட்டமா நின்னுட்டு இருந்தாரு. ஆனா தெய்வீக பார்வை கொண்ட ஜோனை ஏமாத்த முடியுமா? அவன் நேரா போய் உண்மையான வாரிசு யாருன்னு கண்டுபிடிச்சு அவர் முன்னாடி மண்டிட்டா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இளவரசரே கேட்டார், நான் தான் உண்மையான வாரிசுன்னு எப்படி கண்டுபிடிச்ச? அதுக்கு அவ சொன்ன பதில் சொர்க்கம் சொன்னது. அவ்வளவுதான். அந்த ஒற்றை வரியில எல்லா சந்தேகமும் காத்துல பறந்துச்சு. ஒரு புது நம்பிக்கை பிறந்துச்சு. சரி, ராஜாவோட நம்பிக்கையே ஜெயிச்சாச்சு. இப்பதான் ஜோனோட உண்மையான வேலையே தொடங்குது. போர்க்களத்துல அவ இனி ஒரு விவசாயியோட மகள் இல்ல, சொர்க்கத்தால அனுப்பப்பட்ட ஒரு தெய்வீக தளபதி. எத்தனையோ தளபதிகள் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருந்தாங்க. ஆனா பிரான்ஸோட தலையெழுத்த மாத்துனது ஒரே ஒரு பெண். ஆமாங்க, ஒரு டீனேஜ் சிறுமி. அவ என்னெல்லாம் செஞ்சான்னு பாருங்க. ஒரு பெரிய இராணுவத்தை வெற்றிக்கு வழிநடத்தினா. மாசக்கணக்கா முடியாத ஒரு முற்றுகைய வெறும் கொஞ்ச நாள்ல உடைச்சு ஜெயிச்சா. தோத்துப்போன ஒரு தேசத்துக்கே திரும்பவும் நம்பிக்கையை ஊட்டுனா. இதெல்லாம் அவளுக்கு 19 வயசு ஆகிறதுக்குள்ள செஞ்சா. யோசிச்சு பாருங்க. அவ கையில இருந்தது ஒரு கூர்மையான வாள் கிடையாதுங்க. அதுக்கு பதிலா இயேசு அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு பதாகை தான் இருந்துச்சு. அதுதான் அவளோட உண்மையான ஆயுதம், அவளோட அசைக்க முடியாத நம்பிக்கை. ஓர்லியன்ஸ் வெற்றி ஒரு தொடக்கம்தான். ஜோனுக்கு அடுத்த இலக்கு என்னன்னு தெளிவா தெரிஞ்சுது. ரீம்ஸ் நகரத்துக்கு போய் அரசருக்கு முடிசூட்டணும். அது எதிரிகளோட கோட்டை. போறது ரொம்ப கஷ்டம்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஜோனுக்கு அது சொர்க்கத்தோட கட்டளை. வெற்றியோட உச்சியில இருந்த ஜோனோட கதையில இப்போ ஒரு சோகமான திருப்பம் வருது. அவளோட புகழே அவளுக்கு எதிரியா மாறுது. நேத்து வரைக்கும் அவளை ஒரு புனிதையா பார்த்தவங்க இன்னைக்கு அவளை ஒரு சூனியக்காரின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எப்படி எப்படி ஒரு நாட்டோட மீட்பர் திடீர்னு மதத்தோட எதிரியானாங்க? ஆனா இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் நடுவுல அவளோட பதில் ரொம்ப அமைதியா ஆனா உறுதியா வந்துச்சு. நான் இதற்காகவே பிறந்தேன். இந்த வார்த்தைகள்ல அவளோட நோக்கம் எவ்ளோ தெளிவா இருக்கு பாருங்க. மே 30, 1431. தீப்பிழம்புகள் அவளை சுத்தி எரியுது. ஆனா அவளோட கண்கள் வானத்தை நோக்கி இருக்கு. அவளோட கடைசி வார்த்தை இயேசு. அவளோட உடல் தான் சாம்பலாச்சு. ஆனா அவளோட கதை அங்க முடியல. சொல்லப்போனா அங்கதான் ஒரு புது அத்தியாயமே தொடங்குச்சு. காலம் ஒரு சிறந்த நீதிபதிங்கிறது எவ்வளவு உண்மை பாருங்க. அவள மத நிந்தனையாளர்னு சொன்ன அதே திருச்சபை வெறும் 25 வருஷத்துல அவ நிரபராதின்னு அறிவிச்சுது. அப்புறம் பல 100 வருஷங்கள் கழிச்சு அவள ஒரு புனிதையாவே ஏத்துக்கிட்டாங்க. இந்த வரி ஜோனோட கதையை ரொம்ப அழகா சொல்லுது. அவ உடல நெருப்புல எரிச்சாலும் அவளோட நம்பிக்கை, அவளோட தைரியம், அவ எதற்காக நின்னு ஜெயிச்சாலோ அந்த உண்மை அது இன்னைக்கும் சரித்திரத்துல பிரகாசமா எரிஞ்சிட்டு தான் இருக்கு. சோ ஜோனின் கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ஒரு குரலுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு காட்டுது இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு குரல் இருக்கு. ஆனா அதை பேசுறதுக்கு நமக்கு அந்த தைரியம் இருக்கா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.